தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரம், சமத்துவ பெரியார் நகர், சிடிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இங்கு வசிக்கும் மக்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு படையினர் படகில் சென்று மீட்டனர். காஞ்சிபுரத்தில் ஆற்றின் நடுவே கழிவுகள், செடி கொடிகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, துணி உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர் வழங்கினார். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை கண்காணிக்க 565 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேஷ் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளம் பாதித்த இடங்களை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு நிவாரண நிதியை வழங்கிய அமைச்சர் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் கழிவுநீர் கலப்பதால் விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பருத்தி செடிகள் நீரில் மூழ்கின. அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் உரிய நிவாரணம் தங்களுக்கு வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர்.